கள்ளக்குறிச்சி விவகாரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிக்குமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அந்த அமைப்பு உடனடியாக தமிழகத்திற்கு வரணும். தவறு செஞ்சிருக்கவங்கள அவங்களும் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கணும் நாங்க சொல்லியிருக்கோம். தெரியலீங்கன்னா இந்த மோசமான ஆட்சியே 40 வந்திருக்குது. அதனால எந்த தேர்தலில் எது எதிரொலிக்கும் எனக்கு தெரியலீங்கன்னா, அதனால காசு கொடுத்தா வந்தாங்கண்ணே. பட் இருந்தாலும் மனசாட்சியோட நிறைய பேர் ஓட் போட்டாங்களே, நமக்கு 80 லட்சம் பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் நினைப்பது இது நிச்சயமாக இந்த தேர்தலிலே எதிரொலிக்க வேண்டும். இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது எதிரொலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது, மக்கள் உத்து பார்க்கறாங்க, மக்கள் கவனிக்கிறாங்க, அன்றாடம் விஷயத்திற்கு அரசுக்கு தண்டனை கொடுக்கறாங்க. அப்படிங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெளியே வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்னன்னு அறிக்கையை நீங்க படிச்சீங்களா தலைவா? இப்ப கேட்ட எப்படி தலைவா? கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது, எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அந்த அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்தோங்கன்னா, வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோங்கன்னா, அதனால் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர், அவர் பேர் அன்புமணி தான், இதுக்கு முன்னாடி போட்டியிட்டவர், ஒரு பெரிய வெற்றி பதிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கைங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.